தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்க போகிற மாநில கல்விக் கொள்கையை நான் வெளியிட்டேன். உலகின் பல்வேறு நாடுகள் இருக்க, நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்க முதன்மை கல்வி நிறுவனங்களை சேர்ந்திருக்க நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு நான் பாராட்டு தெரிவித்தேன். இன்னைக்கு இந்த மாவட்ட மக்களுடைய உடல் நலனுக்கு உறுதுணையாக இருக்க போகிற செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை தாம்பரத்தில் திறந்து வச்சுட்டு இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன். கல்வியும் மருத்துவமும் தான் நம்ம திராவிட மாடல் அரசோட இரு கண்கள் என்று நான் அடிக்கடி சொல்வேன். அதற்கு இந்த 2 நாள் நிகழ்ச்சிகளும் தான் எடுத்துக்காட்டு. 20,026 பேருக்கு பட்டா வழங்குகிற இந்த சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார் மாவட்ட பொறுப்பு அமைச்சர், விழாவின் நாயகர் மாண்புமிகு தாமோ அன்பரசன் அவர்கள். அவரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் தவறாமல் உடனடியாக நிறைவேற்றி காட்டக்கூடியவர். இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை வளர்ச்சி மிகுந்த மாவட்டமாக உருவாக்க அவருக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா அவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல் தாம்பரத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களோட நன்மைக்காக, பயன்பாட்டுக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனையை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையாக, தலைமை மருத்துவமனையாக 110 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தரம் உயர்த்தி இருக்கிறோம். மேல 7,24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல் மருத்துவ பிரிவையும் உருவாக்கி இருக்கிறோம். அதோட தாம்பரத்தில் 1 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வகத்தையும் திறந்து வச்சிருக்கிறேன். பம்மல் திருநகரில் உள்ள மூவேந்தர் தெரு, பவனந்தியார் பூங்கா, சிடிஓ காலனி ஆகிய இடங்களில் மொத்தம் 90 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்க 3 நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்களையும் திறந்து வச்சிருக்கிறார். இதையெல்லாம் சிறப்பாக கட்டி கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலுவுக்கும் இந்த மருத்துவமனையில் சிறப்பாக செயல்படுத்த போற மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் சென்னை புறநகர் பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பொதுவா நான் ஒரு அரசு நலத்திட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்றா நான் கேட்கிற முதல் கேள்விய, இன்னைக்கு எத்தனை பேருக்கு பட்டா கொடுக்க போறோம்? ஏன்னா ஒரு மனிதருக்கு அடிப்படை தேவைங்கிறது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இதுல உணவும் உடையும் எளிதா கிடைச்சிடலாம். ஆனா இருக்க நிலம் எளிதா கிடைச்சிடாது. ஏன்னா நிலம்தான் அதிகாரம். காலுக்கு கீழே கொஞ்சம் நிலமும், தலைக்கு மேல ஒரு கூரையும் இன்னும் பலருக்கு கனவு தான். அதனாலதான் பட்டா வழங்குறதுல நான் எப்பவுமே தனி கவனம் செலுத்துவேன். அந்த வகையில இந்த நிகழ்ச்சியை, பட்டா வழங்குகிற நிகழ்ச்சியும் சேர்க்கப்பட்டிருப்பது உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி. தமிழ்நாடு முழுக்க வருவாய்த்துறை மூலமா பட்டா வழங்கிட்டு இருக்கக்கூடிய மாண்புமிகு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர்
நம்முடைய அண்ணாச்சி KKS அவர்களுக்கும் அவருக்கு துணையாக நின்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகு செயலாளர் அமுதா IAS அவர்களுக்கும் ஏன் அவருடைய டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை, சமத்துவ சமுதாயத்தை கட்டமைக்க சொந்த வீடு இல்லாத நிலமற்ற ஏழை குடும்பங்களையும் பெண்களையும் முன்னிலைப்படுத்தி இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கிறத நம்ம அரசு கொள்கையா வச்சிருக்கு. இப்படி வழங்கப்படுகிற கலைஞர் கனவு இல்லம், அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் போன்ற திட்டங்கள்ல பயன்பெற ஏழை எளிய மக்களுக்கு பேருதவியாக இருக்கு. இப்படி நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்ச பல்வேறு சீர்திருத்தங்கள் மற்றும் எடுத்த முன்னெடுப்புகளால நம்ம அரசு பொறுப்பேற்ற மே 2021 டிசம்பர் 2024 வரைக்கும் 10,26,734 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் கொடுத்தோம். ஆனா இது போதாது, இன்னும் நிறைய பேருக்கு வீட்டுமனை பட்டா கிடைக்கணும்னு பட்டா வழங்கல் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காக நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சருடைய தலைமையில் ஒரு உயர்நிலை குழு அமைச்சு 5 மாசத்துக்குள்ள 5 லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கணும்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சோம்.